இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோல்வி நல்லதுதான், ஐயாவுக்கு நன்றி. சௌமியா அன்புமணி கொடுத்த பேட்டி. கண்ணீர் விட்டு கதறிய பாமக நிர்வாகி. வைரலாகும் வீடியோ. ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4 எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. அதில் மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 234 இடங்களிலும் வென்றுள்ளன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக வெறும் 240 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் தயவால் பாஜக கூட்டணி 3வது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றதை அடுத்து திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகளை பகிர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தருமபுரி, விருதுநகரில் கடும் இழுபறி நீடித்த நிலையில் திமுக கூட்டணி அங்கேயும் தனது அசைக்க முடியாத வெற்றியை பதிவு செய்தது. இந்நிலையில் தருமபுரியில் திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்றார். அதே வேளையில் காலை முதல் முன்னிலை வகித்து வந்த பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இறுதி சுற்றுகளில் தனது வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதன் மூலம் தருமபுரி மக்களவை தொகுதியில் கடும் போட்டிக்கு இடையே திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளருக்கு 34.7% வாக்குகளும் சௌமியா அன்புமணிக்கு 33% வாக்குகளும் கிடைத்தன. இது குறித்து சௌமியா அன்புமணி செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த தோல்வியை இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த தருமபுரி தொகுதியில் இன்னமும் நான் நிறைய உழைக்க வேண்டும் என எண்ணுகிறோம். இந்த தருமபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் அனைவருக்குமான வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என நினைத்தேன். தருமபுரியில் வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் இந்த மக்களுக்காக நிறைய உழைக்க வேண்டும் என நினைத்தேன். எனக்காக 4 லட்சம் வாக்காளர்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்தனர். அந்த மக்களுக்காகவும் நான் நிறைய செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் என்றார். செய்தியாளர்கள் சௌமியா அன்புமணி பேசிக் கொண்டிருக்கும் போது மேடையில் கடைசியாக அமர்ந்திருந்த கட்சி நிர்வாகி ஒருவர் கண்ணீர் விட்டு கதறிய வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இன்று முடிவுகள் தெரிந்துவிட்டது. வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் நான் இப்ப தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னோடு உழைத்த பாட்டாளி சொந்தங்களுக்கும், எங்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும், மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள். அவங்க முதல் நாள்ல இருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க. என்னுடைய சகோதரர்களாக அவங்க வலம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க. குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களே எங்களுக்காக வேலூர்ல பிரச்சாரம் கூட செய்து எங்களுக்கு உற்சாகத்தை அளித்து விட்டு சென்றார். இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்னைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தோல்வியை நாங்க ஒரு நல்ல விஷயமா என்னன்னா, இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த தர்மபுரி தொகுதியில இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளவு பண்றதுக்கு நான் தயாராக இருந்தேன். நிறைய விஷயங்களை செய்வதற்கும்
நிறைய செய்யணும், ஒரு தொகுதிக்கும் செய்யணும். ஓட்டு போட்ட ஜனங்க, ஓட்டு போடாத ஜனங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோட தான் நான் இங்க தேர்தலில் போட்டி போட்டேன். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன். இங்க கண்டிப்பாக இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். 4 லட்சம் வாக்காளர்கள் எனக்கு வேணும், சௌமியா அன்புமணி நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க. அந்த 4 லட்சம் ஜனங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வாய்ப்பு இருந்தா எல்லாருக்குமே செய்திருப்பேன். இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா இருக்கேன். நன்றி. என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்னைக்கும் மறந்துடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பயுமே நான் வந்துட்டு இருப்பேன். அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கிடைச்சு கொடுக்கும். தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வீடாக தான், தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நான் இங்க என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்து கொண்டுதான் இருக்கேன். தமிழகத்துல ஒட்டுமொத்த திமுகவே பாத்தீங்கன்னா இந்த தொகுதிகளை கைப்பற்றி இருக்கு. இந்த சூழல மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்போ இவங்களுக்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் நீங்க எப்படி இவங்களுக்காக உங்களுடைய களம் எப்படி இருக்கும்? இப்போ எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தல்ல, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும், அதுதான் நியாயம் இல்லையா? இந்த தர்மபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வர வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் இந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும். தர்மபுரிக்கு தண்ணி தானே கேக்குறாங்க. தர்மபுரி மக்கள் என்ன கேக்குறாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க, வேலை இல்லைன்றாங்க. அதையெல்லாம் அவங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வாக்குறுதிய மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க தண்ணி கொண்டு வரோம், நாங்க தண்ணி கொண்டு வரோம். அந்த தண்ணியை கண்டிப்பா கொண்டு வரோம். கொண்டு வந்தா சந்தோஷம்தான், கொண்டு வரணுமே, கொண்டு வரட்டும். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.